வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம போன வீடியோ போட்டதில் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாப்புல சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மந்த் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வில் பி சன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜூன் மந்த் வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மறுபடியும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம யாருமே டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த் வந்து நமக்கு வந்து டைம், வித் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு 3 மந்த் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. 3 மந்த் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 மாதம் உங்களுக்கு வந்து நடக்கும். இப்போ வந்து ஜூன் மந்த் வந்து விட்டுருங்க. ஜூலை வந்து உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து 1 மந்த் வந்து கொடுப்பாங்க. ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் வரை உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. வித் 3 மந்த் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நவம்பர் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நவம்பர் அல்லது டிசம்பர் இந்த 2 மந்தில் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ஏஜ் லிமிட், என்ன குவாலிஃபிகேஷன், வித் என்ன நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போன வருஷமே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நடந்து முடிந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வெளியிடலை. எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதே வீடியோவில் தான் நமக்கு வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க. இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து காலதாமதம் ஆனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்காண்டி தான் நமக்கு வந்து காலதாமதம் ஆச்சு. எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டுமே நமக்கு வந்து வெளியிட்டுட்டாங்க. இப்போ வந்து எலெக்ஷனுக்காண்டி எதுக்கு இந்த ரிசல்ட்டை தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் முழுக்க ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே இந்த எலெக்ஷனுக்கு செயல்படும். வித் எஸ்எஸ்சியில் வந்து பாதி டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து எஸ்எஸ்சியில் வந்து செயல்படும். அதனால தான் இதை வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சு 1 மந்த் ஆக போது எதுக்கு விடலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா ப்ராசஸ் வந்து யார் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கான ப்ராசஸை வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் வந்து நமக்கு வந்து லேட் ஆகுறது. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே, அதாவது இந்த மந்த் வராது, கண்டிப்பான முறையில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் அல்லது அந்த 7 நாளைக்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓவரால் கட் ஆஃப் வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்காண்டி தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காண்டி தான் நமக்கு வந்து இப்போ வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் வந்து காலதாமதமாச்சு. வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.